Taste the Daily. சென்னை போரூரிலிருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்குகிறார். நவீன், திடீரென்று இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? குறிப்பாக இது திடீரென ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் அல்ல. இந்த சென்னை மவுண்ட் சாலை பொறுத்த மட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணி துவங்கிய நாள் முதலே நாள்தோறும் அரங்கேறி வரும் ஒரு இந்த சம்பவமாக தான் இது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் பகுதி பூந்தமல்லி அருகே குமணன் சாவடி முதல் காட்டுப்பாக்கம் ஐயப்பநாங்கல் வரை இந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. வாகன ஓட்டிகள் கடுமையாக சிரமம் அடைந்துதான் தற்போது இந்த சாலையை கடந்து வருகின்றனர். குறிப்பாக போரூரில் இருந்து பூந்தமல்லி சென்றடைய 1 மணி நேரம் வரை தேவைப்படுகின்றது என வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த சாலை, மெட்ரோ ரயில் பணி, அதே போன்று சாலையிலேயே பார்க்கிங் செய்துவிட்டு செல்வது உள்ளிட்ட காரணத்தினால் வாகன நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காலை மாலை இரு வேளையிலும் அலுவல் நேரங்களில் இந்த மேற்கொண்ட சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிக்கி தவிப்பதாகவும் அவர் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த சாலை பொறுத்த மட்டில் மிகவும் குறுகலாக இருக்கின்றது. அதே போன்று இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைந்தபட்சம் போக்குவரத்து போலீசாரை பணியமர்த்தி சீர் செய்து தற்காலிகமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். குறிப்பாக இந்த பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து போலீஸ் பொறுத்த மட்டில் வாகன தணிக்கையிலேயே கவனம் செலுத்துவதாகவும் இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபடுவதில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பூந்தமல்லி மவுண்ட் சாலை, பூந்தமல்லி, அதே போன்று குமணன் சாவடி, காட்டுப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதியில் வாகன நெரிசலில் சிக்கி தற்போது வாகன ஓட்டி கடுமையாக அவதிப்படுத்தி வருகின்றனர். அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள், அதே போன்று பொங்கல் விடுமுறை உள்ளிட்ட காரணத்தினால் அதே போன்று பொதுமக்கள் பல்வேறு பொருட்களை வாங்க கூட மாலை நேரங்களில் செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். பொங்கோலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன். Taste the Daily.